விசாரணை கைதி திருவேங்கடம் காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சீமான் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய கட்சியின் மாநில தலைவரின் படுகொலையை தான் தடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் அதில் சரணடைந்த விசாரணை கைதியையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது என சீமான் சாடியுள்ளார். வன்மையான கண்டனத்திற்குரிய இந்த நிகழ்வு திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவுக்கு திறனற்றதாகி உள்ளது என்பதையும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே காட்டுகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை கைதி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அதிகமாகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் 2 திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் உட்பட அனைவரும் வலியுறுத்தி வந்த நிலையில், விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச்சூடு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம்தான் இப்படுகொலையோ என்ற ஐயத்தை எழுப்புவதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். விசாரணை கைதி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்து மனித உரிமைகள் ஆணையமும் நீதிமன்றமும் தீவிர விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார்.